ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் திருமண பொருத்தம் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு பொருத்தங்களுக்கும் உண்டான சிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விரிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருமண பொருத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம். அதாவது ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் எதற்காக பார்க்கப்படுது, ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இருந்தது அப்படின்னா எந்த மாதிரியான நன்மைகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம விரிவாகவே தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ஸ்திரீ தீர்க்கம் அப்படிங்கிறது அதாவது ஒரு பெண்ணு எந்த விதமான மார்க்கத்தில் இருந்தாலும் தன்னுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தீர்க்கமாக இருக்கணும், தீர்க்கமாக செயல்படணும், நல்ல மார்க்கத்துக்கான வழிவகைகள் அந்த பெண் மூலமாக கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதற்கு ஸ்திரீ தீர்க்கம் அப்படிங்கிறது முக்கியமானதாக முதன்மையானதாக இருந்துகிட்டு இருக்குது. ஸ்திரீ தீர்க்கம் அப்படிங்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவருக்கும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை உறுதி பண்ணும் பொழுது இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஆணும் பெண்ணும் அதாவது இந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பிறந்து சின்ன வயசிலிருந்து அந்த திருமண வயசு வரைக்கும் என்னதான் பெத்தவங்களை மதித்து இருந்துட்டு இருந்தால் கூட ஒரு பெண்ணு பிறந்த வயசிலிருந்து இந்த நாள் வரைக்கும் என்னதான் பெத்தவங்களை சார்ந்து இருந்துட்டு இருந்தால் கூட அதற்கப்புறம் புதிய ஜென்மம் எடுத்த மாதிரி ஒரு புதிய குடும்பத்தில் மணமகன் அப்படிங்கிற குடும்பத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அமைப்பு இருந்துட்டு இருக்குது இல்லையா? அப்படி அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த பெண்ணு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்க்கத்தோடு இருக்கணும் இல்லையா? அதாவது இதுதான் என்னுடைய குடும்பம் அப்படிங்கிறது, பிறந்த குடும்பத்தை விட புகுந்த குடும்பம் என்று சொல்லக்கூடிய புகுந்த வீடு என்று சொல்லக்கூடிய அந்த ஆடவனுடைய ஆண்மகனுடைய அந்த குடும்பத்தை நேசிக்கக்கூடிய தீர்க்கமாக மதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தத்தில் இருந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. நிறைய குடும்பங்களில் நிறைய நேரங்களில் பேசக்கூடிய பேச்சு, என்னுடைய மருமகளை நான் மகளாக தான் பார்க்குறேன்னு பெரியவங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நிறைய மருமகள் என்னுடைய மாமியாரை என்னுடைய தாயார் போல நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவெல்லாம் வார்த்தையில் சொல்லக்கூடிய விஷயமா தான் இருந்துட்டு இருக்கிறத தவிர்த்து தன்னுடைய வாழ்க்கையில் வேறு விதமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது. வலைதளத்தில் வேணாம், வாழ்க்கை அப்படிங்கிறது சோகமாக இருந்தால் கூட வலைதளத்தில் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை போட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் உண்மையாலுமே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தீர்க்கமாக சந்தோஷமாக அமையக்கூடிய, அதாவது புகுந்த இடத்துல மிகுந்த சௌபாகியத்தோடு வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருந்துட்டு இருக்குது. இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கணவன் மனைவியிடையே எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் அன்பு அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும். அந்த அன்பு இருக்கிற குடும்பத்தில் தான் தேவையில்லாத வம்பு பேச்சுக்களும் தேவையில்லாத ஒரு விதண்டாவாதமான பேச்சுக்களும் வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அன்பு அக்கறை அதிகமாக இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வருவது இயல்பு. அப்படி பிரச்சனை வந்தால் கூட அந்த பிரச்சனை அவங்களுக்குள்ளேயே முடிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் கொடுக்கும். 4 பேர் பஞ்சாயத்து பண்ணுறோம், அண்ணன் வந்தார், தம்பி வந்தார், மாமனார் வந்தார், மாமியார் வந்தார், அக்கம் பக்கம் வந்தாங்க, சித்தப்பா வந்தாங்க, பெரியப்பா வந்தாங்கன்னு மற்றவங்க யாருமே பஞ்சாயத்து பேசாமல், ஏன் பெற்றவங்களுக்கு கூட பஞ்சாயத்து பேச இடம் கொடுக்காம இந்த கணவனும் மனைவியும் ஒட்டுறவோடு ஒரு உறுதியோடு ஒரு நல்ல மார்க்கத்தோடு நல்ல தீர்க்கத்தோடு குடும்ப வாழ்க்கையை நகர்த்துவதற்கு இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் நல் மார்க்கமாக அமையுது அப்படிங்கிறது உண்மை.